குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் மிக முக்கியமான பொறுப்பாகும். குழந்தை என்பது மனித வாழ்க்கையின் முதன்மை படி என்று கூறலாம். குழந்தை பிறந்த முதல் நாளிலிருந்து பெற்றோர், குடும்பம் மற்றும் சமூகத்தின் பாதிப்பு அவரின் முழுமையான வளர்ச்சியில் மிக முக்கியமானது. குழந்தையின் உடல், மனம், சமூக மற்றும் ஒழுக்க வளர்ச்சியை ஒரே நேரத்தில் கவனிப்பது பெற்றோரின் முக்கிய பங்கு. குழந்தை வளர்ப்பு என்பது அறிவியல், உணர்ச்சி, சமூக மற்றும் பண்பாட்டு நெறிமுறைகளின் ஒத்துழைப்பு ஆகும். குழந்தைகளின் வளர்ச்சி பல பரிமாணங்களில் நடைபெறுகின்றது. முதன்மையாக உடல் வளர்ச்சி, மனநலம், சமூக வளர்ச்சி, ஒழுக்கம் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளலாம். உடல் வளர்ச்சி: குழந்தை பிறந்தவுடன் அவரது உடல் வளர்ச்சி துவங்குகிறது. உடல் வளர்ச்சி சரியான உணவு, பொழுதுபோக்கு, நித்திய உடற்பயிற்சி, போதிய உறக்கம் ஆகியவற்றால் நேர்மையானது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியமாக வளர புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் தேவையாகின்றன. உணவுப் பொருட்கள் சரியான அளவில் வழங்கப்படாவிட்டால் குழந்தை வளர்ச்சி குறைந்து உடல் பலவீனமாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக கால்சியம் அதிகமாக உள்ள பாலூட்டல், முட்டை, மீன் போன்ற உணவுகள் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகின்றன. உடற்பயிற்சி குழந்தையின் எலும்பு, தசை, சுழற்சி சக்தி மற்றும் மனச்சோர்வு குறைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குழந்தைகள் சின்ன வயதிலிருந்தே நடக்க, ஓட, குதிக்க, கால் இயக்கம் மற்றும் கை வேலைகள் செய்யும் வாய்ப்பு பெற வேண்டும். விளையாட்டு, பரப்பில் நடனம், செட் விளையாட்டுகள் மூளையின் மூளைக்கோள்கள் மற்றும் தசை செயல்பாடுகளை மேம்படுத்துகின்றன. மேலும் குழந்தை உடற்பயிற்சி செய்தால் அவர் ஆரோக்கியமான உடல் எடை, சக்தி மற்றும் சக்தி நிலை பெறுகிறார். மனநலம் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி குழந்தையின் வளர்ச்சியில் மிக முக்கியம். குழந்தைகள் பிறந்ததும் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தத் தொடங்குகின்றனர். குழந்தை தன்னுடைய அன்பு, கோபம், கவலை, சந்தோஷம் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது பெற்றோர் அவர்களை கவனித்து உரிய பதிலை வழங்க வேண்டும். இதன் மூலம் குழந்தை தனது உணர்ச்சிகளை நேர்மையாக வெளிப்படுத்தும் திறன் வளர்த்துக் கொள்ளும். குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் நம்பிக்கை கொண்டால் மட்டுமே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள, சமூக உறவுகளை விரும்ப, சிரிக்கவும் வளரும். சமூக வளர்ச்சி: குழந்தை பிறந்ததும் குடும்பத்துடன் ஆரம்பமாக சமூக வாழ்க்கையை கற்றுக்கொள்கின்றது. குழந்தை தன் பெற்றோர், அப்பா அம்மா, சகோதர சகோதரி போன்றவர்களுடன் ஒழுங்காக பழகும்போது அவர் ஒற்றுமை, பகிர்வு, அன்பு, பழக்க வழக்கங்கள் மற்றும் பொறுப்புப்பாடு ஆகியவற்றை கற்றுக்கொள்கின்றார். சமூக வாழ்க்கையில் அறம், ஒழுக்கம், சமூக ஒற்றுமை ஆகிய பண்புகள் சிறுவயதில்தான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். குழந்தைகள் தங்கள் நடத்தை மற்றும் உரையாடல் திறன்களை பெற்றோரின் வழிகாட்டல் மூலம் மேம்படுத்திக் கொள்கின்றனர். ஒழுக்க வளர்ச்சி என்பது குழந்தையின் வாழ்வியல் முறைகளை அமைக்கும் அடித்தளம். ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்த குழந்தை சுயநலக்கேந்திரமாக, சமூக நெறிமுறைகளை பின்பற்றாமலும் இருக்க வாய்ப்பு உள்ளது. பெற்றோரின் ஒழுங்கு, விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குழந்தைக்கு நேர்மையான நடத்தை மற்றும் பொறுப்புப்பாட்டை கற்றுக் கொடுக்கின்றன. எடுத்துக்காட்டாக, தங்களது பொது பொருட்களை பகிர்ந்து கொள்ள வைக்கிற கட்டுப்பாடு, நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லுதல் போன்றவை குழந்தையின் ஒழுக்கத்தை வளர்க்கும். குழந்தையின் மனநல வளர்ச்சி பெற்றோரின் அன்பும், கவனமும், பாதுகாப்பும் கொண்டு உருவாகிறது. குழந்தை தன் மனநிலையை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்த, சமூக சூழலை புரிந்து, தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ள பெற்றோர் வழிகாட்ட வேண்டும். குழந்தைக்கு இசை, கலை, ஓவியம் போன்ற செயல்பாடுகள் வழங்கப்படும் போது அவரது மனம் சுயநம்பிக்கை மற்றும் படைப்பாற்றல் கொண்டவராக வளர்கிறது. சுயநம்பிக்கை மற்றும் ஆர்வ வளர்ச்சி: ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான திறமைகள் கொண்டுள்ளது. அவர்களின் ஆர்வங்களை அடிப்படையாக கொண்டு வளர்த்தால் அவர்கள் ஆர்வமுள்ள மற்றும் திறமையான மனிதர்களாக வளர்கின்றனர். கற்றல், விளையாட்டு, சமூக உறவுகள் ஆகியவை அவர்களது திறன்களை வெளிப்படுத்த உதவுகின்றன. பெற்றோர் பங்களிப்பு: பெற்றோர் குழந்தையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான கற்றல், அனுபவம், பாதுகாப்பு மற்றும் அன்பு வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பருவத்திலும் குழந்தை தன்னுடைய திறன்களை கற்றுக்கொள்ள, முயற்சி செய்ய மற்றும் புதிய அனுபவங்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு குழந்தை வளர்ப்பு என்பது ஒரே நேரத்தில் உடல், மனம், சமூக மற்றும் ஒழுக்க வளர்ச்சி ஆகியவற்றை கவனிக்கும் பரிமாற்றமான, தொடர்ச்சியான செயல்முறை. குழந்தை ஆரோக்கியமான, திறமையான,
சமூகத்திற்கு பயனுள்ள உறுப்பினராக உருவாக பெற்றோர் மற்றும் சமூகத்தினரின் கவனம், பராமரிப்பு மற்றும் வழிகாட்டல் அடிப்படையாக அமைகிறது. குழந்தை வளர்ப்பு என்பது உடல் வளர்ச்சியோடு மட்டும் இல்லாமல் அவர்களின் அறிவாற்றல் திறனையும் கற்றல் திறனையும் உருவாக்குவது மிகவும் முக்கியம். குழந்தைகள் பிறந்து முதல் நாட்களிலேயே அறிவாற்றல் வளர்ச்சி துவங்குகிறது. அவர்களின் மூளை அமைப்புகள் மிகவும் நுண்ணறிவுடன் செயல்படுகின்றன. புதிய அனுபவங்கள் மற்றும் வெளிப்புறச் சூழல்கள் மூளையை ஊக்குவிக்கின்றன. பார்வை மற்றும் செவிச் செயல்பாடுகள் குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியில் அடிப்படை அம்சமாகும். குழந்தைகள் சூழலை பார்வை மற்றும் ஒலி மூலம் உணர்ந்து அவர்களின் மூளையை செயல்படுத்துகின்றனர். வண்ணங்கள், வடிவங்கள், ஒலி, இயற்கை அமைப்பு போன்றவை மூளையில் புதிய நுண்ணறிவுகளை உருவாக்குகின்றன. பெற்றோர் குழந்தைகளுக்கு எளிய விளையாட்டுப் பொருட்கள், கலைப் பொருட்கள், இயற்கை உருண்டைகள், மெல்லிய கதைகள் வழங்கினால் குழந்தை தன்னேற்று ஆராய்ச்சி செய்கிறது. மொழி வளர்ச்சி குழந்தையின் அறிவாற்றலுக்கு மிக முக்கியம். குழந்தை தன் சொந்த மொழியை கற்றுக்கொள்ளும் முதல் நாட்களில் ஒலி, சொற்கள், பாடல்கள், கதைகள் மூலம் அறிவாற்றல் வளர்ச்சி நிகழ்கிறது. குழந்தை புதிய சொற்களை கற்றுக்கொள்ளும் போது அவர்களின் நினைவு திறன், கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் மற்றும் உணர்ச்சி அடையாளம் ஆகியவையும் வளர்கின்றன. பெற்றோர் குழந்தையுடன் தொடர்ந்து உரையாடல் நடத்துதல், கேள்விகளை கேட்க வைக்குதல் அறிவாற்றலை ஊக்குவிக்கும். சுயமான கற்றல் அனுபவங்கள் குழந்தையின் சுயநம்பிக்கை மற்றும் ஆர்வத்தை மேம்படுத்துகின்றன. குழந்தை தன் விருப்பமான செயல்களில் ஈடுபட்டால் அறிவாற்றல் கற்றல் செயல்முறையில் அதிகமாக ஈடுபடுகிறார். செட் விளையாட்டுகள், கட்டுமான பொருட்கள், பொருள் வகைப்படுத்தும் செயல்கள், இயற்கை ஆராய்ச்சி போன்றவை சிந்தனை திறன், சிக்கல் தீர்க்கும் திறன் மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்துகின்றன. முதன்மை அனுபவங்கள் மற்றும் பிழை அனுபவம் அறிவாற்றலை அதிகரிக்கின்றன. குழந்தைகள் தங்களது செயல்களில் தவறு செய்தபோது அவர்கள் அதை உணர்ந்து திருத்தும் முயற்சி மேற்கொள்கின்றனர். இது அவர்களுக்கு தீர்மானம், சிந்தனை திறன் மற்றும் சுயவிமர்சனம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கிறது. பெற்றோர் தவறுகளை குற்றமாக அல்ல, கற்றல் வாய்ப்பாக எடுத்துக் கொள்வது குழந்தை அதிகமாக ஆர்வமுடன் புதிய அனுபவங்களை சந்திக்க உதவுகிறது. கலை மற்றும் இசை குழந்தையின் அறிவாற்றலை மேம்படுத்துகின்றன. இசை, நடனம், ஓவியம் போன்ற செயல்பாடுகள் மூளை செயல்பாடுகளை அதிகரித்து கவனம், நினைவு, மொழித்திறன், கற்பனை திறன் ஆகியவற்றை மேம்படுத்துகின்றன. குழந்தை கலை மற்றும் இசை அனுபவம் மூலம் உலகத்தை மாறுபட்ட கோணங்களில் புரிந்து கொள்கின்றது. தன்னுடைய சுயத்தையும் வெளிப்படுத்தும் திறனும் வளர்கிறது. சமூக கற்றலும் அறிவாற்றல் வளர்ச்சிக்கான முக்கிய அம்சமாகும். குழந்தைகள் மற்ற குழந்தைகளுடன் மற்றும் பெரியோருடன் தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் பரஸ்பர உறவுகளின் மீதான உணர்வு, பகிர்வு, ஒத்துழைப்பு போன்றவற்றை கற்றுக்கொள்கின்றனர். சமூக கற்றல் குழந்தைகளுக்கு உறுப்பினர் உணர்வு, கூட்டுறவு திறன் மற்றும் நெறிமுறை பின்பற்றல் ஆகியவற்றையும் கற்பிக்கின்றது. குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சி நுண்ணறிவு மற்றும் உணர்ச்சி திறனை ஒருங்கிணைத்து நிகழ்கிறது. இதனால் குழந்தைகள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள, சிக்கல்களை தீர்க்க, புதிய சிந்தனைகளை உருவாக்க, மற்றவர்களுடன் இணைந்து செயல்பட கற்றுக்கொள்கின்றனர். பெற்றோர் வழிகாட்டல் மற்றும் புத்திசாலித்தனம் குழந்தையின் அறிவாற்றலை வலுப்படுத்துகின்றன. குழந்தைக்கு அறிவியல், கணிதம், மொழி மற்றும் இயற்கை அனுபவங்களை சுவாரஸ்யமாக கற்பிக்க வேண்டும். மின்னணு சாதனங்கள், புத்தகங்கள், இயற்கை விளையாட்டு, கற்பனை பயிற்சிகள் ஆகியவை குழந்தையின் அறிவாற்றலை விரிவாக்குகின்றன. இதனால் அவர்கள் தீர்மானம், புதிய ஐடியாக்கள் உருவாக்கும் திறன் மற்றும் தனித்துவமான அணுகுமுறைகள் கற்றுக்கொள்ளும் திறன் பெறுகின்றனர். குடும்பச் சுற்றுப்புறம் அறிவாற்றலை ஊக்குவிக்கிறது. குழந்தைகள் பாரம்பரிய கதைகள், பழமொழிகள், கலை மற்றும் அறிவியல் அனுபவங்கள் மூலம் மூளையை பரிசுத்தமாகவும் விரிவாகவும் வளர்க்கின்றனர். பெற்றோர் குழந்தைக்கு அனுபவத்தை வழங்கும்போது அவரது அறிவாற்றல் வளர்ச்சி தன்னம்பிக்கை, சுயமுயற்சி மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றுடன் இணைந்து நடைபெறுகிறது. குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சி அவரின் கற்றல் விருப்பம், சிந்தனை திறன், சுயநிலை மற்றும் சுயமுயற்சி ஆகியவற்றை வளர்க்கும். அறிவாற்றல் வளர்ச்சி மற்றும் கற்றல் அனுபவங்கள் அவரின் வாழ்க்கை முழுவதும் தொடரும் தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறன் அடிப்படைகளை உருவாக்குகின்றன. குழந்தை வளர்ப்பு என்பது உடல் வளர்ச்சியோடு மட்டுமல்லாமல் உணர்ச்சி நலன் மற்றும் சமூக உறவுகள் ஆகியவற்றையும் மிக முக்கியமாக கவனிப்பது அவசியம். குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்தே தங்கள் உணர்ச்சிகளை உணர்ந்து வெளிப்படுத்தத் தொடங்குகின்றனர். அவர்கள் சந்தோஷம், கோபம், கவலை,
அச்சம், ஆர்வம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் பெற்றோரின் கவனத்தால், வழிகாட்டலால் மற்றும் சமூக அனுபவங்களால் மேம்படுகிறது. பாதுகாப்பு உணர்வு குழந்தையின் ஆரம்ப வளர்ச்சியில் அடிப்படை. குழந்தை தன் பெற்றோர் மற்றும் குடும்ப உறவுகளில் பாதுகாப்பு உணர்ந்தால் அவர் உலகத்தை நம்பிக்கையுடன் அணுகுகிறார். பாதுகாப்பு உணர்வு இல்லாமல் வளர்ந்தால் குழந்தை அதிகமாக பயம், நம்பிக்கை குறைவு, தனிமை, மனப்பாணி போன்ற பாதிப்புகளை சந்திக்கக்கூடும். உணர்ச்சி அறிவு என்பது குழந்தைகளை சமூகத்தில் பூரண உறுப்பினராக மாற்றும் முக்கிய திறன். உணர்ச்சிகளை அறிவோடு வெளிப்படுத்தும் திறன், பிறரின் மனநிலையை கவனித்தல், தங்களது கோபத்தை சமாளித்தல் ஆகியவை இதில் அடங்கும். பெற்றோர் குழந்தைக்கு உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்வது, கருத்துக்களை கேட்க வைக்கிறார்கள். குழந்தை சுயமாக உணர்ச்சி வெளிப்படுத்த கற்றுக்கொள்கிறது. சமூக அனுபவங்கள் குழந்தையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தை குடும்பத்தினருடன் தொடக்கம் பெற்றுவிட்டு பள்ளி, தோழர்கள், சமுதாய நிகழ்வுகள் போன்றவற்றில் கலந்து கொள்வது அவருக்கு சமூக அனுபவங்களை வழங்குகிறது. குழுவில் விளையாடும் போது குழந்தை ஒத்துழைப்பு, பகிர்வு, நட்புறவு, குழு ஒழுங்கு போன்றவற்றை கற்றுக்கொள்கிறது. உணர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு குழந்தை தன் உணர்ச்சிகளை சரியாக புரிந்து சமுதாயத்தில் அவற்றை வெளிப்படுத்த கற்றுக்கொண்டால் அவரில் மனச்சோர்வு குறைவு, பொறுமை, தீர்மானம் மற்றும் நெறிமுறை வளர்கின்றன. உதாரணமாக, குழுவில் தோல்வி அடைந்தாலும் அவர் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி புதிய முயற்சியை செய்ய கற்றுக்கொள்கின்றார். குடும்ப உறவுகள் குழந்தையின் உணர்ச்சி வளர்ச்சியில் மிக முக்கியமானவை. பெற்றோர் குழந்தையை விளையாட்டு, கதை, பாடல்கள், கலை செயல்பாடுகள் மூலம் ஊக்குவித்தால் அவர் முழுமையாக உணர்ச்சிபூர்வமாக வளர முடிகிறது. குழந்தை தன் குடும்பத்தில் பாதுகாப்பாக இருக்கும்போது அவர் சமூக உறவுகளிலும் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை கொண்டவர் ஆகிறார். பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் குழந்தையின் சமூக நுண்ணறிவை வலுப்படுத்துகிறது. குழந்தை தன் நண்பர்கள் அல்லது சகப்பிள்ளைகளின் கோபம், சந்தோஷம், கவலை போன்ற உணர்ச்சிகளை புரிந்து அவர்களுக்கு தேவையான உதவியை வழங்கும்போது கருணை, கண்ணோட்டம், நெறிமுறை உணர்வு ஆகிய பண்புகள் அவரில் வளர்கின்றன. சவால்கள் மற்றும் அனுபவங்கள் குழந்தையின் உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவுகின்றன. குழந்தை வெற்றி மற்றும் தோல்வியை அனுபவிக்கும் போது அவர் மனசாட்சி, பொறுமை, தீர்மானம் மற்றும் மனநிலை கட்டுப்பாடு ஆகியவற்றை கற்றுக்கொள்கின்றார். சமுதாயத்தில் குழு நடவடிக்கைகளில் கலந்து கொள்வது, நண்பர்களுடன் பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிப்பது போன்றவை சமூக திறனை மேம்படுத்துகின்றன. முழுமையான சமூக வளர்ச்சி என்பது குழந்தை தன்னுடைய சுற்றுப்புறங்களை அறிந்து மனித உறவுகளில் தன்னைத்தான் பொருத்திக் கொள்வதை குறிக்கிறது. குழந்தை பெற்றோர், சகப்பிள்ளைகள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு செயற்படும் போது அவரது உறவியல் திறன், குழு வேலை திறன், தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் சமூக நடத்தை ஆகியவை மேம்படுகின்றன. குழந்தை வளர்ப்பில் ஆதரவு மற்றும் வழிகாட்டல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தை தன் சொந்த தன்மை மற்றும் திறன்களை அடையாளம் காண பெற்றோர், குடும்பம் மற்றும் ஆசிரியர்கள் வழங்கும் வழிகாட்டல் அவசியமாகும். குழந்தை தன் முயற்சிகளில் தோல்வி சந்தித்தாலும் பெற்றோர் அவர்களை குற்றம் சாட்டாமல் ஒவ்வொரு முயற்சியையும் கற்றல் வாய்ப்பு என எடுத்துக்கொள்ளச் செய்யும் போது குழந்தை முடிவெடுக்கும் திறன் மற்றும் மன வலிமை வளர்க்கும். தெற்பரிய மற்றும் நேர்மையான ஆதரவு குழந்தையின் மனதில் பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகிறது. குழந்தை தன் முயற்சிகளில் முயற்சி செய்வதை பெற்றோர் பாராட்டினால் அவர் ஆர்வமுள்ள மற்றும் தன்னம்பிக்கையுள்ள மனப்பாணியை உருவாக்குகிறார். உதாரணமாக, குழந்தை ஓவியம் அல்லது கட்டுமான விளையாட்டில் முயற்சி செய்தால் பெற்றோர் அந்த முயற்சியையும் பாராட்டினால் குழந்தை புதிய முயற்சிகளில் ஈடுபட விரும்புகிறார். ஒழுக்கம் மற்றும் சமூக நெறிமுறை குழந்தையின் வளர்ச்சியில் மிகவும் முக்கியமானவை. ஒழுக்கம் என்பது சமூக நெறிமுறை, பண்பாட்டு மதிப்பு மற்றும் பொறுப்பு பரப்புகளை உணரச் செய்கிறது. குழந்தைகள் தங்கள் தவறுகளை உணர்ந்து திருத்தும் வழிகாட்டல் பெற்றால் அவர்கள் நேர்மையான நடத்தை, சமூக ஒழுக்கம் மற்றும் மனநிலை கட்டுப்பாடு ஆகியவற்றை கற்றுக்கொள்கின்றனர். ஒழுக்கப் பயிற்சியில் சீரான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் குழந்தைக்கு முயற்சி, பொறுமை மற்றும் ஒழுங்கு ஆகிய பண்புகளை வளர்க்க உதவுகின்றன. பண்பாட்டு வளர்ச்சி என்பது குழந்தை தன் சமூகத்தின் பாரம்பரியங்கள், பண்புகள் மற்றும் மதிப்புகளை அறிந்து அவர்களை வாழ்வில் இணைத்துக் கொள்ளும் திறனை வளர்க்கும். குழந்தை கதை, பழமொழிகள், பாரம்பரிய நிகழ்வுகள் மற்றும் கலை செயல்பாடுகள் மூலம் மதிப்புத்தன்மை, மரியாதை,
பண்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவற்றை கற்றுக்கொள்கின்றனர். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைக்கு பண்பாட்டு அனுபவங்களை வழங்கும்போது அவர் சமுதாய உறுப்பினராகவும் பண்புடன் வாழும் மனிதராகவும் வளர்கின்றார். வழிகாட்டல் என்பது குழந்தையின் அறிவு, திறன் மற்றும் மனநிலை அனைத்திற்கும் சரியான திசை கொடுப்பதாகும். குழந்தைகள் தங்கள் முயற்சிகளை திட்டமிட்டு சிக்கல்களை தீர்க்கும் வழிகளை கற்றுக்கொள்வதில் வழிகாட்டலின் பங்கு மிக முக்கியம். பெற்றோர் குழந்தைக்கு தகவல், உதவி மற்றும் அனுபவம் வழங்கும்போது குழந்தை தன்னம்பிக்கையுடன் சிக்கல்களை எதிர்கொள்கின்றார். திறமை மற்றும் ஆர்வ வளர்ச்சி குழந்தையின் சுயவிவேகத்தை உருவாக்கும். குழந்தைக்கு ஆர்வமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் வாய்ப்புகள் வழங்கினால் அவர் படைப்பாற்றல், சிந்தனை திறன் மற்றும் சுயமுயற்சி ஆகியவற்றை மேம்படுத்திக் கொள்கின்றார். இது அவரின் மாண்பும் தனித்துவமும் மற்றும் சமூகத்தில் பங்களிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துகிறது. உறவுகள் மற்றும் சமூக ஒத்துழைப்பு குழந்தையின் பண்பாட்டு வளர்ச்சியை வலுப்படுத்துகின்றன. நண்பர்கள், சகப்பிள்ளைகள், குடும்ப உறவுகள் ஆகியோருடன் குழந்தை இணைந்து செயல்படும் போது அவரின் குழு வேலை திறன், ஒத்துழைப்பு மற்றும் சமூக பொறுப்பு உணர்வு வளர்கின்றது. குழந்தை தன் சொந்த வழிகாட்டலையும் மற்றவரின் ஆலோசனைகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட கற்றுக்கொள்ளும் போது அவர் முழுமையான பண்பாட்டு வளர்ச்சியை அடைகிறார். பெரியோர் மற்றும் சமுதாயம் குழந்தையின் வழிகாட்டல் மற்றும் ஆதரவில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றனர். குழந்தை வளர்ப்பின் இறுதிய படி அவரின் சுயநிலை, வாழ்க்கை திறன் மற்றும் தன்னம்பிக்கை மேம்பாடு மிக முக்கியமாகிறது. குழந்தை தன் சொந்த முயற்சிகள், கற்றல் அனுபவங்கள் மற்றும் சமூக சூழல்கள் மூலம் தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறன் கற்றுக்கொள்வார். இது அவரை முழுமையான, திறமையான, பொறுப்புள்ள மனிதராக மாற்றுகின்றது. சுயநிலை வளர்ச்சி என்பது குழந்தை தன் முயற்சிகளை திட்டமிட்டு சிக்கல்களை எதிர்கொள்ளும் திறன் வளர்ச்சி ஆகும். குழந்தை தன் முயற்சிகளில் தோல்வியை அனுபவித்தாலும் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்யும் திறன் மேம்படுகிறது. உதாரணமாக, குழந்தை ஒரு கட்டுமான விளையாட்டில் தோல்வியடைந்தாலும் அவர் மீண்டும் முயற்சி செய்ய கற்றுக்கொள்கிறார். இது அவரில் தீர்மானம் மற்றும் பொறுமை வளர்க்கிறது. வாழ்க்கை திறன் என்பது குழந்தை சமூகத்தில் தன்னுடைய இடத்தை புரிந்து சவால்களை எதிர்கொண்டு முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ளும் திறன். குழந்தை பள்ளி, குடும்பம், நண்பர்கள் மற்றும் சமூக சூழல் ஆகியவற்றில் பயிற்சி பெறும்போது அவர் பண்புகள், ஒழுக்கம், நேர்மையான நடத்தை மற்றும் பொறுப்புப்பாடு ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறார். எடுத்துக்காட்டாக, குழந்தை குழு வேலை செய்யும்போது ஒத்துழைப்பு மற்றும் தொடர்பு திறன் மேம்படுகிறது. பொறுமை மற்றும் மனவலிமை குழந்தையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தை தன் விருப்பத்திற்கேற்ப உடனடி முடிவுகளை அடைவதை தவிர்த்து சவால்களை சமாளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் அவர் நெருங்கிய கவனம், நிலைத்த மனநிலை மற்றும் பொறுமை ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறார். இது அவருக்கு எதிர்கால வாழ்வில் சிக்கல்களை சமாளிக்கும் திறன் தருகிறது. தன்னம்பிக்கை வளர்ச்சி குழந்தைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறும் முதன்மை அடித்தளம் ஆகும். பெற்றோர் மற்றும் வழிகாட்டிகள் வழங்கும் ஊக்கங்கள், பாராட்டுகள் மற்றும் ஆலோசனைகள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன. உதாரணமாக, குழந்தை தன் முயற்சிகளில் சிறு வெற்றிகளை அடைந்தால் பெற்றோர் பாராட்டினால் அவர் புதிய முயற்சிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுகிறார். சுயநிலை மற்றும் வாழ்க்கை திறன் இணைந்த போது குழந்தை தன்னுடைய சொந்த முடிவுகளை எடுக்கவும், சவால்களை சந்திக்கவும், புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறார். இது அவரை முழுமையான, செயல்திறனுள்ள, தன்னம்பிக்கையுள்ள மற்றும் சமூகத்தில் பங்களிப்பாளராக மாற்றுகிறது. முழுமையான வளர்ச்சி என்பது உடல், அறிவாற்றல், உணர்ச்சி, சமூக மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிகளின் ஒருங்கிணைப்பு ஆகும். இந்த வளர்ச்சி ஒவ்வொரு பரிமாணத்திலும் கவனிக்கப்பட்டு குழந்தை முழுமையான திறன் கொண்ட, தன்னம்பிக்கையுள்ள, சமூக பொறுப்புள்ள மனிதராக உருவாகிறார். மனித வாழ்க்கை திறன் என்பது அவருக்கு எதிர்காலத்தில் சுயமுயற்சி, கல்வி, வேலை மற்றும் சமூக உறவுகளில் வெற்றி பெறும் அடித்தளமாக அமைக்கிறது. பெற்றோர், குடும்பம், சமூக அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து குழந்தைக்கு முழுமையான வளர்ச்சி வாய்ப்பை வழங்கினால் அவர் வாழ்வியல் ஒவ்வொரு பருவத்திலும் தன்னம்பிக்கை மற்றும் திறன் கொண்டவர் ஆகிறார். தீர்மானம், பொறுமை, தன்னம்பிக்கை மற்றும் சமூக பங்களிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைத்தால் குழந்தை முழுமையான மனிதராக வளர்ந்து வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியடையும் திறன் பெறுகின்றார். பெற்றோர் மற்றும் சமூகத்தின் ஆதரவு, வழிகாட்டல், கவனம் மற்றும் அன்பு குழந்தையின் வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைகிறது.